இலங்கை அணி இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி செய்யும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க சொன்னோம் தானே நேற்று காலையில. எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி செய்யும் செய்யும் எதிர்பார்த்தோம், இப்படி செய்யும் எதிர்பார்க்கல. மோசமான ஆட்கள் அப்பா நீங்கன்ற மாதிரி இருக்குது. நம்ம ஆக்கள் சும்மா ஆக்கள்ன்றதை நேற்று நிரூபிச்சிருக்காங்க. நேற்று பங்களாதேஷ் அணியுடனான போட்டி முடிவு விட்டோன்னு எல்லாருமே பரபரப்பா என்ன மாதிரி அப்படி என்று பல சோசியல் மீடியாக்கள்ல தெரிவிக்க விட்டுருந்தீங்க. இந்த பங்களாதேஷ் இலங்கை அணி முதல் ஒரு காலத்துல இந்தியா பாகிஸ்தான் அணி ரசிகர்கள் வந்து பெருசா போட்டி முடிஞ்சோடனே மூடி கொள்வாங்க. இப்போ ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஒரு கடந்த காலத்துல. பங்களாதேஷ் இலங்கை அணி ரசிகர்கள் இந்த சோசியல் மீடியா கொடிகளை போட்டு பாம்பு அந்த மாதிரியான விஷயங்களை போட்டு ட்ரெண்ட் பண்றது. நம்மளால யாருக்கு முடியுமோ அவங்களோட தான் மோத முடியும். இது உங்களுக்கு விளங்க இல்லையா? இந்த மாதிரி கலந்து பார்க்கும்போது இலங்கை அணி இந்த போட்டியில வென்று பங்களாதேஷ் அணியை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இப்ப நாங்க சொன்ன மார்க்கனவே நேற்றைய போட்டி, அதாவது இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி யார் அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்ய போகின்றார் முக்கியமான போட்டி. நம்ம பாஸ் ஆயிட்டோம், அடுத்த போட்டிக்கு போயாச்சு. அதுக்கு பிறப்புற போட்டி நமக்கு ஹாங்காங் அணி, அது நாங்க வென்றுவோம், அதை வென்றுவோம். நம்பிக்கை இந்த மாதிரி இருக்கு. இந்த போட்டியை பொறுத்தவரையில என்னென்ன விஷயங்கள் இலங்கை அணி கையாண்டது அப்படின்றத சொல்லுங்க. நல்ல களத்தடுப்பு. நம்ம நேற்று போட்டியை நம்ம பார்க்க பந்து வீச்சு செய்யும் போது களத்தடுப்பு மிக அபாரமா இருந்தது. நம்ம தலைவர் ஒரு இலகுவான பிடியை தவற விட்டார் தான், ஆனா பாஞ்சு விழுந்து பறந்து இப்படி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. நல்லா இருக்குது. உப்புல் சந்தனோட கோச்சிங் நல்ல ஆக்டிவா இருந்தாங்க. இதுதான் தேவை. திடீரென்று நேற்று ஒரு புத்துணர்ச்சி பெற்ற இலங்கை அணியை களத்தடுப்பின் போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது மிக சிறப்பாக இருக்கும். அந்த ரன் அவுட் ஆக்கினதா இருக்கட்டும், டைரக்ட் ஹிட்ஸா இருக்கட்டும், ஆனா விக்கெட்ஸ் அது செய்தது பாருங்க. வலது ஹசரங்கட பந்து வீச்சுல அது நான் கேக்குறேன். இப்ப வந்து லைட் எரியுது, அந்த பெயில்ஸ் விழலன்றதுக்காக கிரிக்கெட் ரூல்ஸ் அதான் பெயில்ஸ் விழ வேணும். அதாவது அந்த லைட் சிஸ்டம் கொண்டு வந்தது ரன் அவுட்ஸ் பார்க்கும்போது கிரீஸுக்கு வரும்போது பெயில்ஸ் எலும்பிட்டுண்டா அவுட். ஆனா எலும்பின பெயில்ஸ் திருப்பி போய் இருந்துட்டுதுண்டா அவுட் இல்ல, அது கீழே விழணும். இதுதான் ரூல். அப்ப அதனாலதான் அந்த ஆட்டமிழப்பு தப்பு வச்சது. இல்லாட்டி பங்களாதேஷ் இன்னும் ஓட்டங்களை குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த 5வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல தான் நிறைய முழுமையான ஓட்டங்களையுமே கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்படித்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அதுல ஜாக்கர் அலி மற்றும் ஷமீம் ஹுசைன் 2 பேரும் தான் நினைப்பாட்டத்தினை ஏற்படுத்தினாங்க. 53-5 நிலைமையில இருந்ததை 139-5 மாத்தினாங்க. இந்த ஜாக்கர் அலியை பற்றி பார்க்கணும். இப்ப இலங்கை தொடர்லையும் சரி, அந்த கடைசி நேரத்துல தான் வருவார். வந்து தனியை நின்று அடிச்சு ஓட்டங்கள் எடுக்கிறது. இதுலயும் வந்து நல்லது ஒரு பினிஷராக இப்பொழுது என்ற கண்ணில் அம்பட்டவராக மிக சிறப்பாக ஓடுகின்றார். ஷமீம் ஹுசைனும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்டங்களை இதுவரையில் பெற்றவர் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் இந்த இணைப்பாட்டத்தை சரியாக கொண்டு போக ஏற்கனவே அவர் பெற்றுக்கொண்டது ஒரு அரைச்சதம் 51 ஓட்டங்களை தான் பெற்றிருக்கிறார். ஆனா நேற்றைய தினம் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதுவும் கை கொடுத்தது. நேரம் நம்ம லசித் மாலிங் ஒரு போட்டியை வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். 5 விக்கெட்டுகளை இழந்து 139 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பங்களாதேஷ் அணி. எனவே பங்களாதேஷின் துடுப்பாட்டம் ஆரம்பம் முதலே சொதப்பலாக போனது. வேகப்பந்து வீச்சாளர்கள் நேற்றைய தின நிகழ்ச்சியில் நான் வேகப்பந்து வீச்சாளர் பற்றி கதைக்கின்ற வேளையில் துஷ்மாந்த சமீராவை பற்றி பேசவில்லை. அதை ஒருத்தர் சொல்லியும் இருந்தார். துஷ்மாந்த சமீரா இப்பொழுது மிக அபாரமான மீள்வருகை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். ஜிம்பாப்வே தொடரில் சிறப்பாக பந்து வீசியவர். துஷ்மந்த சமீராவை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். உலக தரத்தில் மிக சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு நல்ல பந்து வீச்சாளர். என்ன பிரச்சனை? அவருடைய இன்ஜரி. எப்ப மனுஷன் உடைஞ்சு விழுந்துரும்ன்றதுதான் பயம். அப்பப்ப காயமாயி இருந்துருவார். போயிட்டு பிறகு ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறார். நேற்று 4 ஓவர் 17 ஓட்டங்கள் ஒரு விக்கெட். அதே போன்று நுவான் துஷரா 4 ஓவர் 17 ஓட்டங்கள் ஒரு விக்கெட். மதிஷ பத்ரனவை நேற்று கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் 42 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். வைட் போடல. அது நல்ல ஒரு விஷயம். இப்ப வைட்ல எனக்கு என்னன்னு தெரியல. ஐபிஎல்ல அவருடைய அந்த பந்து வீச்சு அவ்வளவு பயப்படுவாங்க. அவ்வளவுக்கு ஓட்டங்களை கட்டுப்படுத்துற ஒருத்தர், இலங்கை அணின்ற ஒரு மிக முக்கியமான பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா அவரால் இவ்வளவு ஓட்டங்களை எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு. மதிஷ பத்ரனவன் பந்து வீச்சு வேகம், அவருடைய ஆக்ஷன்ஸ் என்பதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓட்டம் போகும். ஆனா விக்கெட்டுகளையும் கைப்பற்றுவார். அந்த அடிக்க வழிகிட்டால் தான் விக்கெட் எடுக்கணும். அதுல தான் நேற்றைய தினம் அந்த 3வது பந்து வீச்சாளராகவே அவரை கொண்டு வந்திருக்கலாம். அதாவது 5 ஓவரில் மிக கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் தஷுன் சானுக்கவை கொண்டு வந்து தஷுன் சானுக்கவின் ஓவரில் ஓட்டங்கள் வழங்கப்பட்டது. அந்த டெட் ஓவர் சொல்லப்பட்ட அது பவர் பிளேக்கு பிறகு கொண்டு வரும் என்ற ஒரு முயற்சியை செய்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த இடத்தில் மதிஷ பத்ரனவை கொண்டு வந்திருந்தால் சில வேளைகளில் கட்டுப்படுத்தலாம் அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். தஷுன் சானுக்கவும் நேற்று ஓட்டங்களை வழங்கிவிட்டார். ஆனால் அவர்கள் எடுத்த முயற்சி அதுதான். சரிதா சலங்க ஒரு ஓவர், அதாவது 3
பந்து வீச்சாளர்கள் மஹிஷ் தீக்ஷண விளையாடவில்லை. எனவே இது இந்தியாவின் இலங்கை நல்ல முடிவாக இருந்தது. ஒரு சுழல் பந்து வீச்சாளர், 3 வேக பந்து வீச்சாளர்கள், 3 வேக பந்து வீச்சாளர்கள் இருவர் சிறப்பாக பந்து வீசினார்கள். வருந்து வசரங்க சொன்னது போன்று மிக அபாரமான மீள்வருகை. நேற்றைய தினம் சூப்பர் பவுலிங் என்று சொல்லக்கூடிய மாதிரி நல்ல முறையில பந்து வீசினார். இலங்கை அணியினுடைய நேற்றைய விவரம், நேற்றைய விஷயம் இதுதான் பந்து வீச்சில் நடந்தது. துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் 10 நிசாங்க அவர்தான் இப்ப இலங்கையில ஹீரோ. ரன் மெஷின் அது அவ்வளவு பெரிய அளவுல தேவையில்லை. நான் கடைசி நேரத்தில் பினிஷ் பண்ணிருக்கலாம், அவுட் ஆயிட்டார். குஷல் மெண்டிஸ் ஆட்டம் இழந்தது. அப்பாடா யாருமே இல்லைன்னு கேட்க கமல் மிஸ்ரா தொடர்ந்து இப்பொழுது அடுத்த போட்டியில 46 ஓட்டங்களை பெற்று கடந்த போட்டியிலும் ஆட்டம் இழக்கவில்லை, இந்த போட்டியிலும் ஆட்டம் இழக்கவில்லை. 3ஆம் இலக்கம் ஃபுல் பேக்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரிந்து T20 நீ ஒரு இறுக்கமான டீமா இருக்கும். 4வது இடம் குஷால் பெரேரா இன்னும் கொஞ்சம் அவருடைய அனுபவத்தை கடந்த போட்டியில் விளையாடியவர் நல்ல முறையில். இன்றைய தினமும் ஓட்டங்களை கொஞ்சம் நேற்றைய தினம் பெற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த இடம் பூஸ்ட் ஆகியிருக்கும். ஆனால் பாருங்கள், இலங்கையின் இந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. விக்கெட் விழுந்தால் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எழுது. அடுத்தது இந்த போட்டியை இலகுவா இன்னும் இலகுவா வென்றிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதுதான் விக்கெட்டுகளை கொடுக்காம வென்றிருக்கலாம். 2வது விக்கெட் வீழ்த்தப்படும் போது 108 ஓட்டங்கள் 10 நிமிஷங்க ஆட்டம் இழக்கின்றார். அதன் பின்னர் வந்தவர்களுக்கு ஓவர்ஸும் இருக்கின்றது. 10.3 ஓவர்களில் 108 ஓட்டங்கள். எனவே கொஞ்சம் சிங்கிள்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணி தங்களோட ஃபோமை எடுக்கிறது இதை செய்து கொள்ளும். அந்த எப்பவுமே இன்னும் வந்த வரத்தில் அடித்து ஆட வேண்டும், விக்கெட்டுகளை இழக்காமல் பாதுகாக்க வேண்டும். இந்த டெக்னிக்ஸ் பாவிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. மற்றதை ஏற்கனவே நான் சொன்னது போன்றும் சந்திர நீங்க சொன்னது போன்றும் விக்கெட் போச்சுன்னு சொன்னா கொஞ்சம் பயம் வந்துடும் எங்களுக்குமே. டக் டக்குன்னு ஆக்கி டென்ஷன் ஆகி கட்டசி பந்து வரையும் கொண்டு போய் அப்பாடா வெண்டுட்டமே. அது ஈஸியா வெல்ல வேண்டிய மேட்ச். இது இந்த பிரச்சனையில நிறைய நடந்திருக்கு நமக்கு அப்படி சம்பவம் இலங்கை. ரைட். இன்றைய போட்டி தான் ஆசிய கிண்ணத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான போட்டி. இந்த போட்டி பற்றி இப்பவே பலதரப்பட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் பேசப்படுது. துபாயில நடக்க போகுது, அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல நடக்க போற இந்த போட்டி வந்து பெரிய அளவா பாகிஸ்தான் அணிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்று வந்து விட்டா அது பெரிய அளவில் பார்க்கப்படும். இறுதியாக இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்ததன் பின்னர் 2 அணிகளும் மோதுகின்றன. இந்திய அரசியல் தரப்புகள் இந்த போட்டிகள் பங்கு பெற்றவே கூடாது. காஷ்மீர் பகல்கம் இப்ப இந்தியா விளையாடவே கூடாது என்று சொல்கின்றார். உண்மையில் கிரிக்கெட்டுக்குள் கிரிக்கெட் ஏற்பாடுகள் என்று பார்த்தால் விளையாடாமல் போனால் இந்தியாவுக்கு பாதிப்பு. ஏனென்றால் இன்றைய போட்டி விளையாடாவிட்டால் பாகிஸ்தானுக்கு வெற்றியாக வழங்கப்படும். எனவே அப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தால் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றாமல் விட முடியாது. அதன் காரணமாக பங்கு பெற்றத்தான் வேண்டும், விளையாடத்தான் வேண்டும். எனவே எப்படி நடக்கப் போகின்றது? இதுவரையில் விளையாடிய T20 போட்டிகள் என்று பார்த்தால் இந்தியாவின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதே மாதிரி போன ஏசியா கப்பில் பாகிஸ்தான் இந்தியாவின்னு தான் ஃபைனலுக்கும் போனாங்க. அப்ப துபாயில் விளையாடிய 2 போட்டிகளிலுமே பாகிஸ்தான் அணி இந்திய அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் துபாயில் போட்டி நடக்க போகின்றது. 13 போட்டிகளில் ஒரு போட்டி சமநிலை பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெற்றது. முதலாவது உலக கிண்ணத்தில் ஞாபகம் இருக்கலாம், டை பிரேக்கர்ல எல்லாம் போட்டு 2008ஆம் ஆண்டு வெற்றி பெற்றதுதான் அந்த டைட் ஆயினது போட்டி, முதலாவது போட்டி என்று நம்பினேன். 13 3 போட்டிகள் பாகிஸ்தானுக்கு வெற்றி, 8 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே இந்தியாவின் பலம் என்பது T20கள் பாகிஸ்தானோடு அசுர பலமாக இருக்கின்றது. துபாயில் 2 போட்டிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் பாகிஸ்தான், இன்னொரு மைதானத்தில். எனவே இதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டியது. கடந்த வருட உலக கிண்ணம், கடந்த வருட ஆசிய கிண்ணம், அதில் பாகிஸ்தான் பலமான அணி. இனி சந்திர நாங்கள் அணிகள் பற்றி பார்க்கின்ற வேளையில் இந்தியா வெல் செட்டில்ட், ஒரு பலமான நல்ல வீரர்களை கொண்ட அணி, பலமான அணி. T20யில் நல்ல முறையில் விளையாடக்கூடிய அணியாகத்தான் இந்தியா காணப்படுகிறது. பாகிஸ்தான் தங்களை மீள கட்டியமைக்கின்ற ஒரு புதிய வீரர்களை கொண்ட அணி. எனவே இந்த 2 அணிகளும் சந்திக்கின்ற வேளையில் அவர்கள் எதிர்கொள்ள போகின்ற அழுத்தம், பிரஷர், மற்றது இந்தியாவை பார்த்து அல்லது இந்தியா அணி அதான் 2 விதமான. பாகிஸ்தான் ஒன்று இந்தியாவின் வீரர்களும் ஐயோ இந்திய அணி பலமான அணி பெரிய அணி என்று நினைத்தால் அது அவர்களுக்கு பிரஷர். இப்பொழுது இந்த புறச்சூழல்கள் இருக்குத்தானே. எனக்கு தெரிந்து கிரிக்கெட் வீரர்கள் போயிட்டு நான் கை கொடுக்க மாட்டேன்னு ஒரு நாளும் சொல்ல போறதில்லை. அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கலாம் கிரிக்கெட் நிர்வாகம் அல்லது அரசியல் நிர்வாகம், அரசியல் அல்லது உயர் பீடங்கள், நாட்டின் உயர் பீடங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் பாகிஸ்தானோடு நட்புறவை வளமையாக பேணுவது வழக்கம், அல்லது மைதானத்துக்குள் பேசிக்கொள்வார்கள், காட்ட மாட்டாங்க, பேசிக்கொள்வாங்க, நல்ல க்ளோஸா இருப்பாங்க. ஆனா இந்த முறை அந்த கேப்பை காட்டுறாங்க. எனவே இப்ப இதெல்லாமே சேர்ந்து எப்படி ஆகும்னா இந்தியாவுக்கு பிரஷர். இந்தியாவுக்கு இப்ப சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன, நீங்க பாகிஸ்தானை அடித்து வெல்லவே வேண்டும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோக்கள் பற்றிய, ஏசியா கிண்ணம் பற்றிய எங்களுடைய காணொளிகள் வேற என்ன மாதிரியான வடிவத்தில் வேணும் அப்படின்றதையும் கருத்துக்களில் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அதெல்லாம் சேர்த்துக்கொள்ள பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.